ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் நீ தனியாக இருந்து என்னடா பண்ண முடியும்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த வீடியோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு சொல்லுங்கள். 1962 நடந்த ஒரு ரியலான இன்சிடென்ட் தான் இது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவில் நடந்துட்டு இருந்த இண்டோசினோ வாரில் ஒரு சாதாரண சோல்ஜராக இருந்தவர் தான் இந்த ஜஸ்வந்த் சிங். இவருக்கு ஒரு இம்பாசிபிளான ஒரு மிஷன் கொடுக்கப்படுது. என்னன்னா நூற்றுக்கணக்கான சைனீஸ் ஆர்மி வந்துட்டு இந்தியாவுக்குள்ள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் மட்டும் சிங்கிளா ஒரு மலையில ஏறி நின்று இருந்தாரு. இந்த டைம்ல என்ன பண்ணியிருக்காருன்னா மரத்து பின்னாடி புதருக்கடியிலன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்க கன்ஸ் எல்லாம் எடுத்து அதுல ஒரே ரோப்பா சுற்றி ஒரே டைம்ல இழுத்தா அட்டாக் பண்ற மாதிரி ஒரு ட்ராப்பை செட் பண்றாரு. அந்த ரோப் அப்பப்போ இழுத்திருக்காரு. எதனாலனா அங்க நிறைய பேர் இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. இதை பார்த்த சீனா ஆர்மி நிறைய பேர் அங்க இருக்காங்கன்னு சொல்லி அதே இடத்துல ஸ்டாப் ஆயிருக்காங்க. இதே மாதிரி கிட்டத்தட்ட 72 மணி நேரம் சமாளிச்சிருக்காரு. அதாவது 3 நாட்கள் வரையும். ஒரு அளவுக்கு மேல சீன ராணுவத்துக்கும் இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. கடைசியா இவர் வீரமரணம் அடைகிறாரு. கிட்டத்தட்ட 3 நாள்ல நடந்து முடிஞ்ச சண்டையில 300 சீன வீரர்களை கொன்னதுக்கு அப்புறம்